இந்த ரூஃபிங் சீட் வந்து மெட்டல் சீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ ஹீட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். கைஸ் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கட்டின வீடு. சார் வந்து சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சார் வந்து இது 2வது டைம் எடுத்துக்கிறார் அவர் ஓன் பர்பஸ்க்காக. கைஸ் இந்த ஷீட்டோட ஃபயர் ப்ரூஃப் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃபிங்காக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு எந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகல. ஏரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கிறோம். 43 ஸ்டார்ட் ஆகுது சார். அப்போ எல்லா குவாலிட்டியுமே சார் 3 விதமான குவாலிட்டி இருக்குது சார். இது 200 மைக்ரானுங்க இதனுடைய திக்னஸ், கலர் லேயரு. அது கீழே வர்றது எல்லாமே பிவிசி மெட்டீரியலுங்க, பியூர் வெர்ஜன் மெட்டீரியல். குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டிங்க. இது கஸ்டமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுட்டாவே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, என்ன சார் ரேட்டு வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வித்தியாசம். ஓகே, ஆமாம். என் பேர் சீதாராமனுங்க. நான் வந்து கிரீன் டெக் ரூஃபிங்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து யூபிவிசி ரூஃபிங் சீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரூஃபிங் சீட் வந்து மெட்டல் சீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ ஹீட் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகும். சார் இதை தான் சார் நீங்கள் போன வீடியோலையும் சொன்னீங்க. ஆமாம், இது வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் ஆகும்னு. ஆனால் அதுக்கான ப்ரூஃபே இல்லை. கஸ்டமருக்கும் இதே டவுட்டாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம். சார் உங்களுக்கு வந்து எங்கள் சீட் மேல் டவுட்டாக இருக்கா? ஆமாம் சார், டவுட்டாக இருக்கு. எங்களுடைய கஸ்டமர் பிளேஸ்க்கு போவோம். ஓகே, 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீட்டு. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் வாங்க. கைஸ் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கட்டின வீடு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணும்போது 7 இயர்ஸ் பேக் வந்து இந்த கிரீன் டெக் ரூஃபிங்கோட நம்ம அந்த ஷீட்டை போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். கைஸ் நம்ம கிரீன் டெக் ரூஃபிங்கோட ஷீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் போட்டிருக்காங்க. அதோட கூலிங் வந்து தெரியுது. கூலிங் மீன்ஸ் அதால் கூலிங் வர போகிறதில்ல, பட் அதோட ஹீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹீட்டே ஃபீல் பண்ண முடியல. டேரெக்டாகவே சன்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அடிக்குது. பட் இருந்துமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலிங்காக நல்லாவே இருக்குது. மேலே வந்து ஷீட் மெட்டலில் வந்து போட்டிருக்காங்க. அதோட ஹீட்டிங் எப்படி இருக்குது, அதோட இது எப்படி இருக்குங்கிறத மேலே போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க. கைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் இது வந்து ஹீட் அடிக்குது. முதல்ல அங்கே ஹீட் அடிக்குது இல்லை? உள்ளே போய் பார்க்கலாங்க. உள்ளே போய் பார்க்குறோம்ல. இது யூஸ் சொல்லிட்டு போயிருக்கும்போது தான் இங்கே வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு போட்டான். நான் அந்த மாதிரி போடுறேன்னா சரி அது ஃபேப்ரிகேட்டர் வந்தான்னு சொல்லிட்டு இதுக்காக கொடுத்துட்டேன். நல்லா தெரியும், ஹீட்டாக இருக்குது இந்த இடத்துல. ஆமாம், அங்கே கீழே நல்லா கூலிங்காக இருக்குது. கீழே நல்லா கூலிங்காக இருக்குது. அது இருக்கும். பின்னாடி அதான் போட்டிருக்கேன். சார் வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு போட்டு 7 வருஷம் ஆச்சு. அப்படியே நல்லா இருக்கு. அப்படியே இருக்குது. க்ளீன் பண்ணல. க்ளீன் பண்ணோம்னா இன்னும் பல இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் கூட இப்போ சார் வந்து சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சார் வந்து இது 2வது டைம் எடுத்துக்கிறார் அவர் ஓன் பர்பஸ்க்காக. அதே மாதிரி இதில் வந்து பாருங்க, பர்லின் எல்லாம் வந்து அந்த தொங்கல் வருது பார்த்தீங்களா மெட்டல் சீட்டில். இந்த மாதிரி தொங்கல் வருது. 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் பர்லின். அதே நம்ம சீட்டில் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வைக்க சொல்கிறோம். நம்மளுக்கு தொங்கல் வராதுங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் டெக் ரூஃபிங்கோட ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு. ப்ரைஸிங் எப்படி சார்? நார்மல் ஷீட்டை விட இந்த ஷீட் எப்படி ப்ரைஸிங் ஈக்குவலாக? ஈக்குவலாக தான் இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அப்போ நான் பேசும்போது நீ போட்டு பாருங்கள், பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் கேட்டுன்னு. அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட என்ன இருந்தாலும் பிரச்சனை தான் வாங்க அப்படின்னாரு. அவர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரல, அவர்கிட்ட போகல. அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். ரைட். கைஸ் சூலூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட் ஒர்க் தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சார் வந்து போட்டது. சார் இந்த சைட் ஒர்க் எப்போ போட்டது சார்? இது ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடிங்க. 6 மந்த். ஓகே. ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னும் சூலூரில் நம்ம சாமிநாதன் சார் இப்போ நம்ம போயிட்டு பார்த்துட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு போட்டதுங்க. ஓகே. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிங்க. கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. கண்ணு கூசுகிற அளவுக்கு வெயில் அடிக்குது. பட் அங்கே போய் நம்ம சைட் ஒர்க்லேயே போய் பார்க்கலாம் அது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதுவே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மெட்டலில் போட்டிருந்தா அந்த இடத்துல நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹீட்டிங்காக வந்துருக்கும். இப்போ இந்த கிரீன் டெக் ரூஃபிங்கோட அந்த ரூஃபிங் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்க டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு. 12:30க்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. இது வந்து முதல் தரமான சீட்டு, 2 லேயர் சீட்டுங்க. இது இங்கே போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஆமாம். இதுலேயே வந்து 3 விதமான குவாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி எல்லாங்க. பட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீட்டு 2 லேயர் சீட்டு தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க. லைஃப், லாங் லாஸ்டிங் லைஃப் எல்லாமே பெட்டராக இருக்குது.
1 hour later. சார் இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் சார் ஆயிடுச்சு எனக்கு சூப்பராக டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இதோட குவாலிட்டி வேற லெவலில் இருக்குது சார். Right. சரி சார். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் நிறையா கேட்டிருந்தாங்க லாஸ்ட் வீடியோஸில் ப்ரைஸை பற்றி சொல்லுங்கள், ப்ரைஸ் போடணும்னா வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. ப்ரைஸை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்குறது கரெக்ட் தான். இதில் வந்து 3 விதமான குவாலிட்டி இருக்குதுங்க. இது வந்து சார் ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க 2 லேயர்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த திக்னஸ் சைடு பார்த்தீங்கன்னா இது 200 மைக்ரானுங்க இதனுடைய திக்னஸ் கலர் லேயரு. அது கீழே வர்றது எல்லாமே பிவிசி மெட்டீரியலுங்க, பியூர் வெர்ஜன் மெட்டீரியல். ஓகே. இதுதான் வந்து 2 லேயர் சீட்டுங்கிறதுங்க. ஓகே. இது வந்து இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லி குவாலிட்டி நம்பர் 1 குவாலிட்டிங்க. இது 4 லேயர் சீட்டுங்க. இந்த திக்னஸ் சைடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 200 மைக்ரான் கலர் ஃபிலிம்னுடைய திக்னஸ்ங்க. அதுக்கு அடுத்தது வந்து லைட்டாக பிவிசி மெட்டீரியல் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 60% மேலேயே வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் பிவிசி மெட்டீரியல் ஒரு லிட்டில் இது வந்திருக்கு உங்களுக்கு. இது வந்து 4 லேயருங்க. ஓகே. இது வந்து 2 லேயர் காட்டிலும் கொஞ்சம் ரேட் கம்மி. ஏன் சார் அது 2 லேயர் தான், இது 4 லேயர் ஆயிடுச்சு. அப்போ இதான குவாலிட்டியாக இருக்கணும். கரெக்டுங்க. உங்களுக்கு எப்படின்னா திக்னஸ் எல்லாம் ரெண்டும் பார்க்குறப்போ ஒன்று தான். பட் உங்களுக்கு வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல் ஆட் பண்ணுறதுனால இதோட குவாலிட்டி கம்மியாக வெர்ஜின் மெட்டீரியல். ஓகே ஓகே. இதான் டிஃப்ரெண்ட். 3 லேயர் சீட்டு. இது வந்து 3rd குவாலிட்டி. மேலே வந்து கலர் லேயர் ஃபிலிம்ங்க 200 மைக்ரான். அப்புறம் எல்லாமே ரீசைக்கிள் மெட்டீரியல். நியர்பை உங்களுக்கு 70% எல்லாமே வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல். அப்புறம் பியூர் ஒயிட் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பிவிசி மெட்டீரியல். இதான் வந்து 3 லேயர் ஷீட்டுங்க. இது கஸ்டமர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுட்டாவே அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, என்ன சார் ரேட்டு வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு, குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து வித்தியாசம். ஓகே. ஆமாம். இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ ஓரளவுக்கு இன்னும் ஒரு டவுட்லாம் இருக்குது, அதையும் கேட்க போகிறோம் சார். ஸ்டீலில் போடக்கூடிய அந்த ஷீட் இருக்குல்ல, ஆமாம், அது அந்த ஹீட்டுக்கும் இந்த 3ல 1ல ஒரு குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி, இதுவும் ரெண்டும் எது ஈக்குவலாக இருக்கும் அந்த ஹீட் ப்ரொடக்ட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஷீட் தான் அதில் நல்ல ரிசல்ட். மெட்டல் ஷீட்டோட கம்பேர் பண்ணுறப்போ எவ்வளோ பர்சன்டேஜ்? 60% மாதிரி சொன்னீங்க. 60% அப்போ செகண்ட் குவாலிட்டிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி பண்ணும்? செகண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து இதை விட கம்மியாக தான் இதாகுங்க. ஓகே. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வந்து நாங்கள் வாரண்டி, கிராக் வாரண்டி, விரிசல் வாரண்டி வந்து 5 இயர்ஸ் கொடுக்குறோம். லைஃப் வந்து மோர் தேன் 20 இயர்ஸுங்க. ஓகே. அதே உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி 4 லேயர் இருக்கு இல்லையா, அதுக்கு 3rd குவாலிட்டி 3 லேயருக்கு இதுக்கெல்லாம் எந்த விதமான வாரண்டி கிடையாது. ரீசைக்கிள் மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணிக்கிறதுனால ஓகே வாரண்டியே கிடையாது. வாரண்டி எல்லாம் கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து கஸ்டமர் பிளேஸ் பார்த்துருந்தோம், அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணிருக்காங்க. நீங்களே பார்த்துட்டீங்க. 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரியே இருக்கு, பெரிய கலர் ஃபேடே கூட ஆகல, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தது பார்த்தேன். அவங்க இந்த மாதிரி எங்கிட்ட லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துகிட்டு போன கஸ்டமர் எல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் மூலமாக வருது, எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி எங்களுக்கு ஆர்டர் நல்லா. ஓகே சார். இப்போ தான் கஸ்டமரோட நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி எடுத்து வந்துருக்கீங்களா, இல்லை ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் வச்சுருந்தீங்க? ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் பண்ணிட்டு இருந்தோம். 7 இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சம் கஸ்டமர் எல்லாம் வந்து ரேட்டு கம்பேரிசன் பண்ணுறவங்க வந்து அவங்களுக்கு எது வேணுமோ அதை எடுக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். டோட்டலாக வந்து 3 குவாலிட்டி இருக்குங்க. ஓகே சார். மேக்ஸிமம் பட் கஸ்டமர் லைக் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லைக் பண்ணுறாங்க. காஸ்ட் எனக்கு எவ்வளோ போனாலும் பரவாயில்ல, எனக்கு குவாலிட்டியாக இருக்கணும். காஸ்ட்டுங்க இனி வரும் காலங்களெல்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையராக இருக்குது. ஆமாம், சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, சரியான வெயிலாக இருக்குது. கோயம்புத்தூரே இவ்வளோ வெயிலாக இருக்குது. லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தா வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த வருஷம் அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதுக்கு தகுந்த ரிசல்ட் நல்லா கொடுக்குங்க, லைஃப் நல்லா இருக்குங்க. ஆமாம் சார். இதில் எவ்வளோ கலர்ஸ் வேரியன்ட் இருக்குது நம்மகிட்ட? கலர் பாருங்க சார், ப்ளூ கலருங்க, இந்த பின்னாடி இருக்கு. ஆமாங்க, ஒயிட் இருக்கு, ஒயிட்டுங்க, பிரிக் ரெட்டு, கிரே கலர், ப்ளூ கலர், சாக்லேட் கலர், 5 விதமான கலர் இருக்கு. ஆமா. அண்ட் இதுக்கான ஆக்சசரிஸும் நிறைய நீங்க வச்சிருக்கீங்க. ஆமா சார், லாஸ்ட் டைம் இது வந்து மழை பெய்யறப்ப வந்து சவுண்ட் வந்து ரொம்ப கம்மி. 100% சவுண்ட் ப்ரூஃப்னு தான் சொல்லலாம். இதில் துரு பிடிக்கிறதும் வேற ஃபயர் ஆமாங்க, உங்களுக்கு தீ எல்லாம் பிடிக்காதுங்க. உங்களுக்கு இடி மின்னல் இருந்து பாதுகாப்புங்க. இதில் வந்து 160 கிலோ லோடு கெப்பாசிட்டிங்க. இதில் வந்து ஒரு வெயிட்டான ஆளுல 2 பேர் வந்து ஏறி நின்று வேலை செய்யலாம். ஆமா. அதே மாதிரி பர்லன் டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு வந்து 1 மீட்டர் தாராளம் வைக்கலாம். ஓகே. லாஸ்ட் டைம் நம்ம டெமோல இதுல கூட கஸ்டமர் பிளேஸ் அது ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா 2 லேயருக்கு வந்து பர்லின் டிஸ்டன்ஸ் வந்து 3 அடி, 1 மீட்டர் தாராளம் வைக்கலாம். அதே செகண்ட் குவாலிட்டி 4 லேயர் 3 லேயருக்கெல்லாம் வந்து நாங்க 2 அடிக்கு மேல வேண்டியது. ஏன் அப்படின்னா பர்லின் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாகும். அந்த ஸ்டீலோட காஸ்ட்லாம் கண்டிப்பாங்க. இப்போ பார்க்க போனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து சீட்டு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி கம்பேர் பண்றப்ப சீட்டுடைய ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். உங்களுக்கு இதுல வந்து பர்லின் டிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 2 லேயர் சீட்டுக்கு வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வைக்கிறோம் பர்லின் டிஸ்டன்ஸ். ஆனா அதுக்கு செகண்ட் குவாலிட்டிக்கு தேர்ட் குவாலிட்டிக்கு பர்லின் டிஸ்டன்ஸ் வந்து 2 ஃபீட் தான் வைக்கிறோம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்டீலினுடைய
ரா மெட்டீரியல் காஸ்ட் ரெண்டு கால்குலேஷன் பண்ணுறப்போ ரெண்டு ஈக்குவலாக தான் வரும். அது வந்து சீட் ரேட் அதிகம், இது வந்து செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி வந்து சீட் ரேட் கம்மி. ஆக்சுவலாக பார்க்க போனால் கைஸ் நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்குறதே தான் பெட்ரு. ஏன்னா அந்த பர்லிங் டிஸ்டன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீலோட காஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஷீட்டோட காஸ்ட் கம்மியாகி ஒரு ரேட் வந்துடும். இதே காஸ்ட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கினாலும் வருது. அதனால் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்குறதே பெஸ்ட்டு தான் இல்லை சார். உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாளைக்கெல்லாம் எந்த விதமான ஒரு 20 இயர்ஸ்க்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி போடுறப்போ கிராக் ஆகி உங்களுக்கு தண்ணி ஒழுகிறதோ வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது அப்படி இல்லைங்க. செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு நம்ம குவாலிட்டி பற்றி நாம் சொல்ல முடியாதுங்க. ஓகே, இது என்னென்ன பர்பஸ்க்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார்? எங்கெங்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணலாம்? இது ஒரு மல்டி பர்பஸுங்க. வீட்டுக்கு அப்புறம் கார் ஷெட்டுங்க, பெரிய பெரிய ஆடிட்டோரியம், ஸ்கூலு, காலேஜு, ஃபார்ம் ஹவுஸு எல்லாம் மல்டி பர்பஸ் தான். கோழி பண்ணை இது மாதிரி எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இது வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணி கொடுப்பீங்களா சார்? இல்லை குக்கிராமத்தில் இருக்கிற ஆளுகளை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். எதுக்குன்னு பேசலான ஆளுகளை வேண்டியதில்லை. இது அதாவது லோக்கல் பீப்புள்ஸ் அங்கே கிடைக்கிற ஃபேப்ரிகேட்டரை வச்சே நாங்கள் வந்து பண்ணிக்கலாம் தாராளம். நீங்கள் வந்து டேரெக்டாக எங்களுக்கு எப்படி டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, டெலிவரி வந்து இப்போ ஒரு எங்களுக்கு இங்கே லோக்கல் இருந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் எல்லாம் அனுப்பிடுவோம். அது போக எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை அவலூர்பேட்டையில் ஒரு பிரான்ச் இருக்கு. ஓகே, அது விட்டால் சென்னை, ஓகே, மதுரையில் எல்லாம் பிரான்ச்சஸ் இருக்கு. இது போக ஃப்ரான்ச்சைசி எதுவும் கொடுக்குற பிளான்ல இருக்கா சார்? இனி ஃபியூச்சரில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற பிளானிங் இருக்கு. இப்போ கேட்டுருக்குறாங்க சார். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? தாராளமா. எனி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து யாரும் ஃப்ரான்ச்சைசி வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். கைஸ், உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இந்த வீடியோ வந்து இருக்க போது. நீங்களும் வந்து இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோவில் கொடுத்துருப்போம். நீங்களும் இதை வந்து ஃப்ரான்ச்சைஸியாக எடுத்து உங்கள் ஊரில் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்க முடியும். இது வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் தோரணம் அப்படின்ட்டு. ஓகே சார். இது வந்து வீட்டினுடைய செட்டு போட்ட பின்னாடி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக இது நல்லா இருக்குங்க. அந்த காலத்து வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வச்சுருதா சார்? ஆமாம் ஆமாங்க. அந்த காலத்து வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து வுட்டில் தோரணம் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே ஸ்டைலில் வந்து இப்போ உங்களுக்கு யூபிவிசி மெட்டீரியல்லே வச்சிருக்கோம். ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா இருக்கும். இதிலே 2-3 டிசைன் இருக்கா சார்? ஆமாம் ஆமாங்க, 4 டிசைன் இருக்கு. 4 டிசைன். ஆமாம் ஆமாம் சார். ஆக்சுவலி இது வந்து ஃபைபர் மெட்டீரியல்னு சொல்கிறீங்க, அப்போனா இது கொஞ்சம் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா? அது டெஃபினட்டாக சார். இந்த மெட்டீரியல் வந்து சார் இந்த இப்போ இந்த யூபிவிசி விண்டோ டோரு இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த மெட்டீரியல் கூட சேர்ந்ததுங்க இது. ஓகே, அதனால உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்காதுங்க. சுற்றுச்சூழலுக்கெல்லாம் நல்லா பாதுகாப்பாக சார். ஆமாங்க. அண்டு நான் முதல்ல பார்த்துட்டு இருக்கேன் சார். இது என்ன சார்? இது ஒரு கேப் மாதிரி இருக்குது சார். இதில் வந்து எப்படின்னா இதில் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறப்ப சார் ஓவர் ட்ரில்லிங் உங்களுக்கு சீட் வந்து கிராக் ஆகாதுங்க. மழை தண்ணி ஏதோ ஒன்று பட்டாலும் கூட உங்களுக்கு துருப்பிடிக்காது. ஆமாங்க. அதனால தான் வந்து இந்த கேப் போட்டு இது பண்ணிட்ட அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டிங்க. சீட் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குது அதே லைஃப் உங்களுக்கு வரும். லைஃப் வந்து. ஆமாம். டெம்பரவரி டென்ட்டுங்க. அதுக்கு உண்டான சீட்டு நாங்கள் வந்து லான்ச் பண்ணிக்கிறோங்க. ஓகே சார். அந்த சீட்டு வந்து 1 mm திக்னஸ்ங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து 10 feet சீட்டு வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு 1.5 kg தான். ஏதோ ஒரு விசேஷத்துக்கெல்லாம் பெரிய பெரிய விசேஷத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து பார்க்க போனால் உங்களுக்கு தென்னங்கீத்தில் தான் போடுவாங்க டென்ட்டு. அதுக்கு பதிலாக இப்போ வந்த டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி தாங்க இந்த டெம்பரவரி டென்ட் சீட்டுங்க. ஓகே, இது இப்போ நம்மளுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நாங்கள் லான்ச் பண்ணிக்கிறோம் சார். இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த யூபிசி ஷீட்டோட ப்ரைஸிங் வந்து பற்றி சொல்லுங்கள் சார். கரெக்டாக கேட்டீங்க. ப்ரைஸ் வந்து சார் 43 ஸ்டார்ட் ஆகுது சார். ஓகே சார். ஸ்கொயர் ஃபீட் வந்து 43 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்போ எல்லா குவாலிட்டியுமே சார்? 3 விதமான குவாலிட்டி இருக்குது சார். அந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி ரேட் உங்களுக்கு மாறுங்க. ஆனால் 43 ஸ்டார்டிங். 43 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸுங்க ஸ்கொயர் ஃபீட். ஆமாம் சார். கைஸ், இந்த ஷீட்டோட ஃபயர் ப்ரூஃப் அண்ட் சவுண்ட் ப்ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட டெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. எந்த ஒரு டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரூஃபிங்காக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த சைடு எந்த சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை. எதுவுமே ஆகலை கைஸ். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது. அண்ட் இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியுமே வந்து பார்த்தீங்கன்னா மிதிக்கிறோம், எதுவுமே ஆகலை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஒர்க்குக்கே போயிட்டு நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாகவும் வந்து இருக்கும். இது வாங்கலாமா வேணாமான்னு ஒரு கிளியரான ஐடியா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். கைஸ், நான் ட்ரூவாக சொல்ல போனால் இந்த யூபிஎஸ் ஷீட் வந்து எல்லாருமே போடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த ஸ்டீல் மெட்டீரியல் வரக்கூடிய ஷீட்டுக்கு பதிலாக இந்த ஷீட் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது.
உங்களுக்கு வந்து ஹீட்டிங்கே உள்ளுக்குள்ளே வராத அளவுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க, பல இடத்துல கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் வீடியோ கொடுத்துருப்போம், அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸிங் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். வேணும்னா டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ ஓகே guys, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.